இது மாதிரி என் முக்காடு போட்டு போ மணமகள் மாதிரி உட்காந்துங்குது. நீ வா போல. இப்படி உட்காராதீங்க பாப்பா. ஏந்திரு. மாப்பிள்ள புலாண்டன். ஏய் மாப்பிள்ள பிள்ளையாண்டன் சொல்லப்பா. திரும்பமா முட்டி போடு என்ன மாதிரி போடு. அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் பாப்பா அது மாதிரிலாம் சொல்லக்கூடாது. உங்க யாரு உங்க கூத்த உங்க கள்ள புருஷனா? கல்யாணம் முக்காடு போடுவாங்க. அப்படியே உட்காரு. அப்படியே தள்ளி உட்காரு. தேவையா முடியல அது மாதிரி நீ இடையில இடையில என்ன ஆச்சுன்னா எனக்கு மந்திரம் மறந்துடும். உட்காரு. இல்ல அது கொடுத்தாட்டம் கிளப்பிருக்குது. இது நம்ம பணமா சேட்டம் உட்காந்து இரவனா இப்படி உட்காராத. இப்படி வச்சுக்க. நீ கை தூக்கி அங்க வைமா வச்சுக்கினியா? மாப்பிள்ள புலாண்டன் பிள்ளையாண்டன் சொல்லு. சொல்வது போல சொல்லுங்க. சொல்லு. மணமகள் நீங்க தானே? அருள் நிறைந்த மரியே வாழ்க. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அசிஷ்ட மரியாதையே சர்வேஸ்வரன மாதாவே பாவினார் எங்களுக்காக இந்த மறு நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். எல்லாம் அல்ல இறைவா இந்த மரண நேரத்தில் உம்மை மண்டலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூலோகத்திலும் செய்யப்படுவது ஆக. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். உட்காரு. எந்த கல்யாணம்? யார் வீடு கல்யாணம்? இது கிறிஸ்டின் கல்யாணமா? அது யார் வீடு கல்யாணம்? அம்மா நாட்டுக்கு அரசன். நாட்டுக்கு அரசன் கம்சபு தங்கை சத்திரமா அவங்க உக்காந்து பாப்பா நல்லா அகல விரிச்சு தள்ளி உக்காரமா. நீயாச்சும் தள்ளி உக்கார. மாப்பிள்ள பிள்ளாண்டன் ரெண்டு நெருக்கி உக்காரு. வேற கண்டா மாடி போய் தள்ளி என்னடா போய் போன் பண்ணிட்டான். நீதான் எங்க கைமாதி முன்னாடி ஏற்பாடுலாம் பண்ணியான்ற. என் தம்பி வந்துட்டே இருக்கிறான் பாரு. கருமாந்திரமா வரமாட்டேன் நானு. முக்கியமா வாழைக்கருவோட 10 கிலோ வாங்கிட்டேயா ஐயே. இல்லன்னா என் தம்பி வருமா இந்த மந்திரத்தை சொல்லி நீ நான் சொல்றேன். நீங்க சொல்லுங்கப்பா. அவசரமா போன் மேல போன் வருது. சொல்லு சொல்லு. மந்திரம் நான் சொல்லிருக்கிற போன் வருதுப்பா. நான் சாதாரண ஐயரா நானே. ஐயரா நானே. என்ன ஆயிரம் நான் சரி ஆயிரும். புதுச்சேரி ஐயரே
செல்லே உடஞ்சிருப்ப இரு வரேன் செல்லக்கார செல்ல முன்னாடி பசங்களாம் ஏமா அரகரா நீ உட்காரு என்ன மந்திரம் சொல்றேன் தப்பா இருந்தா தானே என்ன கேட்கணும் இப்ப கழுத்துல அடிச்சாரு இதுக்கப்புறம் கழுத்துல அடிப்பாரு சரி உட்காரு பட்டுன்னு சொல்லுங்க அரகரா ஆவணி மாதம் அதாவது நான் சொல்றதுக்கு அப்புறம் சொல்லணும் ஆவணி மாதம் 10ஆம் தேதி அதாவது திங்கட்கிழமை யமுனா நதிக்கரையிலே அங்கும் பங்காளிகள் புடைசூழ செத்தவங்க பேர் என்ன உங்க போன் வந்து கருமாதிரி எனக்கு அந்த நேரம் வருது கர்மாந்திரம் பண்றதே வர்த்தியா இருக்கு என்னதான் நினைச்சுங்கிற நீ கல்யாண மந்திரம் சொல்றேன் சொல்லு சாருச்ச என்னும் 4ஆம் பதவி அடைய வேண்டி செத்தவன் பேருங்க அந்த கர்மால ஞாபகம் தான் வருது கல்யாணம் பண்ணவே இல்ல நான் பண்றேன் சொல்லுங்க வந்துட்டேன் என்ன பண்ணுது அவங்க நினைக்கிறாங்க என்ன இது ஆச்சுன்னு கிடக்குறாங்க அடி வாங்குறேன் நான் ஜென்டில்மேன் அவங்களுக்கு தெரியாது தெரியல அடி வாங்குறேன் நான் ஜென்டில்மேன் என்ன அடிக்கிறவங்க உதவித்த மெண்டல்மேன் மெண்டலா எங்க அண்ணன் உனக்கு மெண்டலா அடே அடிவாரனே ஜென்டில்மேன் அடிக்கிற நானு மெண்டல்மேன் அது உடனே பாப்பா மேல என்னால வாங்க முடியாது அங்க வேற கருவோடு தின்னுக்கு உணவு பழகுது சொல்லு ஓம் நிறுத்தாடிய அவசரமா நான் கருவத்து போகணும் அங்க ஆட்சி எத்தனவா இந்த எப்படி குடிச்சிங்க இது எப்படி மாசத்துல புலாண்டன் பிள்ளையாண்டா பொண்ணு கழுத்துல நீ போடு உங்க கழுத்துல பொண்ணு போட்டோம் சர்வ மாங்கல்யம் சந்துனான் அந்த பொண்ணு போடு பகவானுடைய அருமையான மகாபாரதத்திலே மிக முக்கியமான காவியம் முதல் காவியம் 18 நாள் 18 நாள் பாரத போர் துவாபர யுகத்திலே அந்த கண்ணன் நாராயணனாக இருந்தவன் கண்ணனாக பிறந்து பாரத போரை முடிப்பதற்கு இந்த கண்ணன் பிறப்பு தேவகி ரோகிணி வசுதேவர் திருக்கல்யாணத்தை அனைவரும் கண்டுகளித்து பெண்ணு மாப்பிள்ளைக்கும் மாப்பிள்ளை பிள்ளையாண்டனுக்கும் மணமகளுக்கு வரிசை வைக்கிறவங்க வைக்கலாம் பகவான் பேரில் ஆண்டவன் பேரில் வரிசை வைக்கலாம் பாப்பா ஏந்திரே